அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களின் தலைமையில் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதல்ல எங்கள் அண்ணன் பீமா பாண்டியன் பற்றி ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லிடணும். அதாவது சமரசம் இல்லாத ஒரு களப்போராளி தான் அண்ணன். எல்லாத்தையும், அதாவது தமிழ் தேசியம்ன்ற பேரில் அந்த தமிழ் தேசியம்க்கு அந்த லீடர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா பல்வேறு சமூகம் சார்ந்த அந்த எல்லா ஒரு ட்ராவலில் பயணிப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு அந்த ட்ராவலோட எட்ஜ் இருக்கும். அந்த அவங்களும் ஒன்று சேர்க்கணும்ல. அதை அண்ணன் ரொம்ப நேர்த்தியாக பண்ணுவார். எங்கள் பகுதியில் நீங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதியில் வந்த முன்னோர்களாக இருக்கட்டும், அந்த தேசத்துக்காக தன்னோட இன்னுயிரை ஈன்றவர்களாக இருக்கட்டும், ஐயா தேவராக இருக்கட்டும், அப்துல் கலாமாக இருக்கட்டும், ரிபல் முத்துராமலிங்க சேதுபதியாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு தலைவர்கள் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே தன் மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் தான் தன்னோட உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அதே மண்ணிலிருந்து வந்த எங்கள் அண்ணன் பீமா பாண்டியனும் அதே சொல்லாற்றல், செயலாற்றல், தனித்துவத்தோடு செயல்படுற ஒரு சமரசம் இல்லாத களப்போராளி. இது எங்களுக்கும் எங்கள் மண்ணுக்கும் அது ஒரு சுயநலம் தான். நானும் அந்த மாவட்டத்துக்காரன், எங்கள் மாவட்டத்துக்காரத்தை நான் என்னையும் விட்டு தர மாட்டேன். அதில் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, ஒரு சுயநலம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல்வேறு அந்த ஒரு காலத்துலேயும் அந்த மக்களை ஒன்றிணைக்கணும்ல. தொடர் போராட்டம் நான் கேட்டே இருப்பேன். ஒரே போராட்டமாக வச்சுக்கிட்டே இருக்கீங்க, முடியலனே அப்படின்னு. தம்பி பார்த்துக்குறோம் தம்பி, எங்கே வேணாலும் போவோம். நம்ம எதுக்க வேண்டிய 2 பேர் தான். அண்ணன் சொன்ன மாதிரி திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பிஜேபி ரெண்டுமே ஒரே வேறு தான். பேர் மட்டும்தான் வேறு பேர். இவனுக்கு காங்கிரஸை நீங்கள் அப்படி இழுத்தீங்கன்னா பிஜேபி வரும், திமுக அப்படி இழுத்தீங்கன்னா அண்ணா திமுக வரும். அவ்வளோதான். இரண்டுமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். இரண்டுமே தமிழர்னு சொன்னாலே பிடிக்காது. இந்த 4 கட்சிகளுக்குமே தமிழர் வாழ்வியல், தமிழர் இனம், தமிழ் அப்படின்னு சொன்னாவே அப்படியே கொஞ்சம் மூஞ்சி மாறும். என்ன இவன் எப்போ பார்த்தா தமிழ்ன்றாங்க. ஏன்னா இவன் திராவிடம் பண்ணுவான், அவன் ஆரியம் பண்ணுவான். இது 2 தான் மாறி மாறி போயிட்டுருக்கோம். நீங்கள் பசு முத்துராமலிங்க தேவர் கூட மிக நேர்த்தியாக பாராளுமன்றத்தில் ஒரு பதிவு பண்ணுறாரு. திபெத்திலிருந்து வந்த, அதாவது சைனா, திபெத்திலிருந்து வந்த அகதிகளுக்கு பஞ்சு மெத்தையும் பன்னும், அதே போல் ஈழத்திலிருந்து வந்த எங்கள் அகதிகளுக்கு கஞ்சி தான் தரேன்னு சொல்லி இதை பதிவு பண்ணியிருக்காரு பாராளுமன்றத்தில் அன்றே. அதே மாதிரி தந்தை செல்வாவோட தலைமையில் ஒரு ஆர்கனைசர் கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு பதிவு பண்ணுறாரு. இப்படியே இலங்கை சேர்ந்து கொஞ்சம் இருந்துச்சுன்னா இனிவரும் காலங்களில் ஈழத்தில் இருக்கும் இளைஞர்கள் ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க. அதை தாங்கிறதுக்கான சக்தியை அந்த நாடு தாங்காதுன்ற மாதிரி ஒரு பதிவு பண்ணுறார். இது 2மே முத்துராமலிங்க தேவரால் பதிவு பண்ணப்பட்டது தான். ஏன் இங்கே பதிவு பண்ணுறேன்னா, தேவரும் அவர் தமிழ் தேசியத்தில் ஒரு பார்வை அவர் மிக நேர்த்தியாக சொல்கிறார். மாப்போசி அவர்களோட கூட்டத்தை கலந்துக்கிறாரு, அங்கே தமிழ் தேசியம் பேசுகிறாரு. ஏன்னா இங்கே யாராவது தமிழ் தேசியம் பேசுனாங்களோ அவங்களெலாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்களாம் சாதின்ற பேரில் இவர் இந்த சாதியில் பிறந்தவர், அவர் அந்த சாதியில் பிறந்தவர், இவர் இந்த சாதியில் பிறந்தவர், கவிக்குமார் சாதியில் பிறந்தவர், பீமானந்த சாதியில் பிறந்தவர். அப்பா இது எங்களுக்கான அடையாளம், எங்கள் இனக்குழுக்களுக்கான அது அடையாளம். அவ்வளோதான். நாங்கள் அதை வச்சு தவறு பண்ணலையே. அந்த சாதியை வச்சு நான் தவறு செய்யலை. அந்த சாதி வச்சு ஒரு தவறான செயலோ ஒரு தவறான நிகழ்வோ பண்ணால் நீங்கள் சொல்லலாம். அந்த சாதியின் மூலமாக மற்ற சாதிகளை ஒன்றிணைக்கிறோம். அவ்வளோதான். நாங்கள் ஒரு தேவஜந்திக்கு சுவற்றியை அடித்து ஒட்டினோம். ஆதிக்க சாதியும் இல்லை, அடிமை சாதியும் இல்லை, நாங்கள் அனைவரும் தமிழர்கள் ஒரு போஸ்ட் அடிச்சே ஒட்டினோம். ஏன்னா ஒரு அண்ணன் ஒரு தனிப்பட்ட ஒரு காவல்துறையில் ஒரு உயர்நிலை கூட்டு சொன்னார், பரவாயில்ல தம்பி முழுவதும் எனக்கு தெரிஞ்சு இந்த 4 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா மிகவும் அதிகமாகிருச்சு. இப்போ கூட நம்ம திருப்பனம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஒரு 10th 11th இந்த பசங்களோட சண்டை பார்த்தா அங்கே கஞ்சா விற்கிறான், ஸ்கூலுக்குள்ளே கஞ்சா விற்கிறான். நம்ம காவல்துறை சொல்கிறோம், என்னங்க இல்லை அது சும்மா ஊர் பிரச்சனை சார், நீங்கள் முதல்ல ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த மாணவர்களை சரிப்படுத்திடலாம். ஏன்னா இங்கே கஞ்சா யார் கொடுக்குறா, அதை யார் விற்கிறா, அதை யார் விற்க சொல்கிறா, இது எல்லாமே செய்த ஆளுங்கட்சி தான். அதில் எந்த ஒரு துளியும் மாற்றம் கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டம் ஒரு சிஸ்டமேட்டிக்கில் போகல. நீங்கள் என் கையில் நான் ஆட்சி வச்சுருக்கேன் அப்படின்னா நீ இதை ஃபுல்லாமே கண்ட்ரோல் பண்ணலாமே, ஏன் இதெல்லாம் நீ பண்ண மாட்டா? அப்போது இந்த மக்கள் அந்த மாதிரி வரும் தெரில. ஏன்னா நீங்கள் சிறைச்சாலை நல்வழிப்படுத்துறதுக்கான சிறைச்சாலையாக இல்லை. அங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் அடுத்து எல்லாமே டோட்டலாக மாறி வந்துடுவீங்க. அந்த மாதிரி சிறைச்சாலையாக இருக்குது. அப்போது இங்கே எல்லாமே இந்த சிஸ்டமேட்டிக் எல்லாமே சரி இதுக்கு யாரா காரணம், யாராங்க அப்போ திராவிட ஆட்சி. ஒரு தமிழர் இந்த மாதிரி செய்ய மாட்டான்ல.
ஒரு தமிழர் பாதிக்கப்பட்டால் நான் சொன்னேன், ஒரு சின்ன இழப்பானாவே எல்லா சமூகம் ஒன்று சேர்ந்து அந்த இழப்புக்காக ஒரு நீதியும் நியாயம் கேட்கும்போது, இந்த மாதிரி குற்ற சம்பவம் நடக்கும்போது இந்த மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இந்த தமிழர் பார்த்துட்டு இருப்பானா? தமிழர் ஆச்சுன்னா சும்மா விடுவோமா? என்னன்னா திராவிடம் அந்த வேலையை பண்ணுறான், நீ பண்ணிக்க, கொலை பண்ணிக்க. இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு சில யூடியூப் சேனல் இருக்குது. இந்த கொலையை இவன் இப்படி பண்ணிட்டான், அந்த கொலையை இவன் இப்படி பண்ணிட்டான்னு அதை சில வழக்கறிஞர்களில் இருந்து அந்த யூடியூப் சேனலில் பேசுகிறான். அதை பார்த்துட்டு அந்த இளைஞர்கள் திரும்ப அதை வெட்டிக்கிறான். அந்த 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 வார்த்தையை சொல்லுவான், இவன் இந்த கொலை பண்ணவன், அவன் அந்த கொலை பண்ணவன், இவன் 2 கொலை பண்ணவன், 3 கொலை பண்ணவன். அந்த வார்த்தையை வெட்டி அவனோட இன்ஸ்டா பேஜில் போடுறான், அப்படியே ஒரு பாட்டு போட்டு. அப்போ அதை பார்க்குற இளைஞர்கள், ஓ அப்போ காவல்துறையை விட இவங்க தான் பெரிய ஆளுக போல், இந்த ரவுடிகள் தான் பெரிய ஆளுக போலன்னு ஒரு தப்பான ஒரு முன்னுதாரணமாக ஒரு தவறான பாதை அந்த இளைஞர் மனசில் ரொம்ப ஆழமாக பதியப்படுது. இது இனி வரும் காலங்களில் ஒரு பெரிய ஒரு டேஞ்சர் ஜோன், ஒரு பெரிய பேராபத்தை உண்டு பண்ணிடும். அதெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் உங்கள் பசங்களுக்கு தவறான பால் போகக்கூடாது, கவனமாக இருக்கணும். நம்மளுக்கு தேவை கல்வி, ஒழுக்கமான வாழ்க்கையெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளையை சொல்லிக் கொடுங்க. குறிப்பிட்ட அரசியல், எல்லா பிள்ளைகளும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் சைனாவில் எல்லாமே அரசியல் பேசுவான். சைனா மதிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழியை மட்டும்தான். ஏன்னா நீ சைனாவில் ஏதாச்சும் உங்கள் நண்பர்கள் யாராச்சும் சைனாவில் படித்தா கேளுங்க, அதிகமான அந்த இடங்களில் தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கும். சைனா தமிழுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுப்பான். ஆனால் இருக்கிற பழமையான 4 மொழிகளில் தமிழும் ஒன்றுன்றதை சைனாக்காரன் சொல்கிறான். அதே மாதிரி ஜப்பானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தமிழை கற்றுக்கிறான். தனியாக ஒரு எஃப்எம் வச்சுருக்கான், அதில் தமிழில் பாட்டு பாடுறான், தமிழில் பேசுகிறான், திருக்குறள் சொல்கிறான், டெய்லி ஒரு குறள், அதுக்கான விளக்கம் யார்? ஜப்பான்காரன் சொல்கிறான். நீர் மேலாண்மை, தமிழரோட பெரிய சொத்து நீர் மேலாண்மை. உலக நாடுகளையே நீர் மேலாண்மை நம்மளை பார்த்து தான் கற்றுக்கிட்டான். இன்றைக்கி ராஜா சோழனாகட்டும், கரிகாலனாகட்டும், கல்லணையை வச்சு. ஆனால் இங்கே நீர் மேலாண்மை எங்கே எப்படி இருக்குது? மண் அள்ளுறதுலையும் டேமே கட்டலையே, எங்கே செக் டேம் கூட நீங்கள் கட்டலை. எல்லாமே கனிம வள கொள்ளை, மண் கொள்கை, எல்லாமே கொள்ளை தான். இருக்கிறவெல்லாம் சுரண்டி கொண்டு போய் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்மளுக்கெல்லாம் கிடையாது. நம்ம தேவையான மண் தானே எடுக்கிறோம். இன்றைக்கி ஒரு 1000 டன் மண் இந்த மாதம் தேவைன்னா 1000 டன் மண் தான் நம்ம எடுக்கணும். 25 டன் மண் அள்ளிகிட்டு இருக்கான். அந்த ஊரில் மக்களும் கேட்குறது இல்லை, ஏன்டா எதுக்கிட்ட அள்ளுறீங்கன்னு கேட்குறதும் இல்லை. என் வாட்டில் அவன் தர காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கள் சித்தப்பா தான் மண் அள்ளுறாரு, எங்கள் பெரியப்பா தான் மண் அள்ளுறா வேடிக்கை பார்த்துருக்கான். உன்னோட மண் அழுதுட்டு இருக்கான்டா, உன்னோட வளம் அது, உன்னோட மண் அள்ளுறான், ஒன்னே கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், அது தெரியல. நான் இப்போ ஒரு 10 நாள் இருக்கும், அந்த அரசு பேருந்து இருக்குல்ல, அதில் வெறும் அரசு பேருந்து கழகம் இருக்குது. நானும் பார்த்தேன், வெறும் அரசு பேருந்து தமிழ்நாடு காணமே அப்படின்னு. ஃப்ரெண்டில் பார்த்தா டிஎன்எஸ்டிசின்னு இருக்குது இங்கிலீஷில். சரி தமிழ்நாடு, சரி நான் ஒரு இந்த பஸ்ஸில் மட்டுமா அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் சும்மா தேடி பார்க்குறேன். அடுத்தடுத்து எல்லாம் பதிவு போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் மூணூர்லேயும் இதுலேயும் ட்விட்டர்லேயும். பார்த்தா இப்போ இந்த புதுசாக பஸ்ஸுகள்லாம் விட ஆரம்பிச்சிட்டான். அந்த திராவிட ஆட்சியில் தமிழ்நாடுன்ற பேரை எடுத்துட்டாங்க. எல்லா பஸ்ஸுலையும் ஒரு அரசு போக்குவரத்துக்காக தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டு மேலே அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வஞ்சன்ஸு. அப்போது எங்களை, இந்த மொழியை, இதோட கல்ச்சரை, இந்த பாரம்பரியத்தை அழிக்கிறதுல திராவிட ஆட்சி மிக நேர்த்தியாக இருக்குது. அதுக்கு அங்கே மேலே போகிறது, மோடிக்கு ஒரு சால்ரை அடிக்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போல்லாம் போல் நிதி ஒதுக்கீட்டில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கார். மோடி மாதிரி வர முடியாது, சிறந்த ஆட்சி, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு. தங்கச்சியை அங்கே அமுச்சு விட்ருக்காரு, எங்கள் ரஷ்யாவுக்கு. நாங்கள் மோடி தலைமையில் பாகிஸ்தான் மிரட்டிட்டோம், அடிச்சிட்டோம். 800 பேருக்கு மேலே இங்கே அடிச்சுங்க, எங்களை கொண்டிருக்கான் மீனவர்களை. ஒரு போராடுறா, ஒரு அடி அடிறா, விழுந்துருவான், அவன் காலில் விழுவான்டா. சிலங்க பண்ணலையே, எங்கே பண்ண? அப்போ கேட்டால் நட்பு நாடுன்ற, அப்போ தான் அவன் கொள்கிறான், அப்போ தான் சொல்கிறான். அப்போது இங்கே ஆட்சியாளர் சரியில்லை, நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு நீ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. அதான் இங்கே பிரச்சனை. தெலுங்கு சாம்ராஜ்யத்தை இங்கே உருவாக்கி வச்சுக்கிட்டு எங்களை வதைக்கிற. மதுரையில் தமுக்கம்னு ஒரு மைதானம் இருக்குது. அது சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் நாடகத்தின் மூலமாக அதிகமான புரட்சிகள், சுதந்திர போராட்டம் எல்லாமே இப்போ பண்ணியிருக்காரு. திருமணம் ஆகாமல் கடைசியில் பாண்டிச்சேரியில் போய் இறந்துறார் அவர்.
அவர் பேரில் அங்கே ஒரு செலவு இருக்கும், ஒரு பெரிய செலவு இருக்கும். அவர் பேரில் அந்த அந்த மன்றம், அந்த உள்ளே இருக்க தமுக மன்றத்தில் அப்போ வந்து உலகத்தமிழ் மாநாடு வச்சப்போ அந்த அதில் அங்கே கெட்டுறாங்க பில்டிங்கில். அதில் ஒரு பேர் சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவரங்கம்னு சொல்லிட்டு. இப்போது இந்த ஐயா சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் சிட்டியில் அதை இடிக்கிறான். இடிச்சிட்டு அந்த அந்த பில்டிங்கில் புது பில்டிங் கட்டுறான். அதுக்கு பேர் வைக்கிறான் மதுரை மாநாட்டு மையம். அப்போ சங்கரதாஸ் சுவாமி பேர் வைக்கல. அப்போ நாங்கள் சொல்கிறோம், மதுரையில் பெரியார் பேருந்து நிலையமும் ஒரு பேருந்து நிலையம், அது ஸ்மார்ட் சிட்டிலாம் மாற்றினேன். அதோட பழைய பேர் வந்து மத்திய பேருந்து நிலையம். நீ ஆட்சிக்கு வந்தோன்னு பெரியார் பேருந்து நிலையம் வச்சா, அப்போ அதை மட்டும் வேகமாக கொண்டு போய் பிடிஆர் போய் வைக்கிறார். பஸ் ஸ்டாண்டே ஓப்பன் பண்ணலை, ஸ்மார்ட் சிட்டி வேலையே முடியலை. ஆட்சிக்கு வந்தோடனே வேகமாக போய் அது பேரில் பெரியார் பேருந்து நிலையம். அப்போ அதே மாதிரி நீ தமுகத்தையும் வச்சுருக்கணும்ல, சங்கரதாஸ் சுவாமி நினைவு வைக்கல. அதுக்கு ஒரு போகிறத முன்னெடுக்க போகிறோம், டிக்ளேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த மாதிரி பண்ண போகிறோம்னு. டக்குன்னு ஒரு டீம், இந்த தெலுங்கு டீமுக்குள்ளே ஆர்கனைஸ் ஆகிறாங்க. ராணி மங்கம்மாள் பேரை வைக்கணும். அதுக்கு யோசித்து பாருங்களேன். அப்போ நம்ம அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்னடா இவங்க இங்கே நீங்கள் உங்களை வாழ விடுறோம், நீங்கள் நல்லா இங்கே வந்து தொழில் பண்ணுறீங்க, இங்கே இந்த மண்ணில் வாழ்கிறீங்க, உன் வீட்டில் கூட நீ தெலுங்கு தான் பேசுகிற, தமிழ் பேச மாட்ட, வெளியே வந்து எங்களை பார்த்து தமிழ் பேசுவ. அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருப்ப, உன் ஆட்களை மட்டும்தான் தொழிலில் தூக்கி விடுவ. சரி, இதே மதுரைக்குள்ளே எவ்வளோ மாறுவாடி இருக்கான், அவனை போய் இது பண்ணி பார்ப்போம், எதுக்கவே மாட்டான். அவன் கூட கை கோர்த்துக்கிட்டு நம்மளை அடிக்கிறது. ஏன்னா நம்ம ஆளுக ஃபுல்லாக வந்து ஒரு தொழில் முனைவில் போகிறதில்ல, இந்த எதையுமே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. அண்ணன் சொன்னார், நம்ம திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம் இந்த பகுதியில் அதிகமான நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டாங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. அவனுக்கு அங்கே வேலை இல்லைங்க, அங்கே வேலை வாய்ப்பே இல்லை. பீகாரில் வேலை வாய்ப்பு இல்லை. 300 200 சம்பளம் தான் அங்கே கொடுப்பான். இங்கே நீ 500 இங்கே ஓடி வருவான்ல. இங்கே விடிய வேலை பார்க்குறான். யார்? அந்த பீகாரி, குஜராத்திங்க வேலை பார்க்குறான். நம்மளால் இங்கே வேலை பார்க்க மாட்டான். அதுதான் இங்கே பிரச்சனையாகுது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த இடத்த ஈஸியாக ஃபில் பண்ணிக்கிறான். எப்படி ஃபில் பண்ணுறான்? இங்கே தங்கிக்கிறான். அவனுக்கு சாப்பாடும் பெருசாக தேவையில்லை, சப்பாத்தி தான், நீட்டாக இருந்துக்கிறான். இரவு ஃபுல்லாக வேலை பார்க்குறான். நம்மால் நல்லா வேலை பார்க்குறான், அவனோட சூப்பராக வேலை பார்ப்பான். 6 மணி அவனை டக்குன்னு கையால் கட்டி நேராக வின்ஷா போவாப்புல, வாங்குகிற காசுக்கு ஃபுல்லாக அடிச்சுட்டு ரோட்டில் இப்படி தூங்கிடுவாப்புல. காலையில் அவங்க வீட்டுக்காரம்மா தேடி வரணும், என்ன வீட்டுக்காரர் போனார் வரலையங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் ஒரு நிலைமை எப்படி இருக்குது, ஏன்னா நீங்கள் இலவசங்களை நோக்கி நீங்கள் போகிறீங்க. நான் அதான் திரும்ப சொல்லிட்டே இருப்பேன், எங்களுக்கு தேவை இலவசம் வந்து கல்வியிலையும் மருத்துவம் தான் இலவசம் வேணும், வேறு எதுலேயுமே இலவசங்க தேவையே கிடையாது. நாங்கள் பிச்சைக்காரன் கிடையாதுல்ல. எதுக்கு எங்களுக்கு நீ ஒரு பஸ்ஸை, அந்த பெண்களுக்கான இலவச பஸ்ஸு நாங்கள் கேட்டோம்மா? நான் இந்த அந்த அந்த பெண்கள்கிட்ட கேட்குறேன், அந்த பஸ்ஸில் போகிறதுக்கு அப்படி என்ன நீங்கள் அதை ஓசியாக போய் சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பிச்சையாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க. உங்களுக்கு கணவர் வேலை பார்க்குறாரு, நீங்கள் விவசாய வேலை பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க. நீங்கள் எதுக்கு அப்படி ஓசி பஸ்ஸில் போகிறீங்க? அதை போச்சு தானே உங்கள்கிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக பிடுங்குறான், எல்லாம் பிடுங்குறான். வீட்டு வரி அது இது எல்லாம் பிடுங்கிட்டு இருக்கான் அவங்கள்ட்ட. எதை கட்டாமல் இருக்கீங்க? எல்லாமே ஏறி போச்சுங்க. மின்சாரம் வந்து 3 முறை ஏறிடுச்சு. மின்சாரம் கட்டினா 3 முறை ஏறிடுச்சு. அரசு பஸ் கட்டணத்தை ஏற்றிட்டான். இங்கே இலவசத்தை கொடுத்துட்டு மித்த நீங்கள் லாங் ட்ராவல் மித்த பஸ் போனீங்கன்னா பஸ் கட்டணம் கூட்டிட்டான். அரிசி விலை எல்லாமே அனைத்துமே ஏறிடுச்சு. பெட்ரோல், டீசல் அனைத்துமே. உங்கள் ஒரு அன்றாட தேவைகள் இருக்குல்ல, இன்றைக்கி ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 ரூபா செலவாகுதுன்னா 200 ஆக்கிட்டான். அந்த ஓசி பஸ்ஸில் போய் நீ என்ன சாதிக்க போகிறோம்? கிடையாது. மக்கள்கிட்ட எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும், எதை சேர்க்கக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம இருந்துக்கிறோம். உங்கள் பகுதியில் உங்களை மீறி யாரும் உங்கள் மண்ணை ஆக்கிரமிக்கக்கூடாது, அதில் தெளிவாக இருங்க. உங்களை மீறி உங்கள் வாக்குகளை யாரும் வாங்கிடக்கூடாது. வாக்குக்கு காசு கொடுத்தா தூக்கி எறிங்க அவன்கிட்ட. அந்த 500 காசை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? 5 வருஷம் முடிச்சேருவான் மொத்தமாக. தூக்கி எறிங்க, வாங்காதீங்க. ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன், ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள், இங்கே எல்லாமே மாறும், தலையெழுத்தே மாறும். அண்ணன் பீமா பண்ணிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவார். விளையாடி சொல்ல, சீரியஸாக சொல்கிறேன், உண்மைதாங்க. ஐயா வினேஷ் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவார். உங்களுக்காக குரல்களுக்காக அங்கே போய் நிற்பாங்க. எதுவுமே இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல் இத்தனை தலைவர்கள். அந்த அக்கா குயிலேக்கா சொன்னாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக போகிறாங்கன்னு. எந்த ஒரு அடிப்படை அதிகாரமே, அரசியல் அதிகாரமே இல்லாமல் மக்கள் போராட்டம், துறர் போராட்டம், அதிகார மையத்தை எதிர்க்கிறது, இது எல்லாமே செய்யும் போது கையில் ஒரு அரசியல் அதிகாரம் தான் எப்படி இருக்கும்? விட்டு விளையாட மாட்டோமா? யோசித்து பாருங்கள்.
அப்போ நம்மளுக்கு தேவை அரசியல் அதிகாரம், வாக்கு என்னும் ஆயுதம். அதை நோக்கி தான் நம்ம பயணிக்க வேண்டும். நம் மக்களுக்கு மிக தெளிவாக அரசியலை கற்பியுங்கள், அரசியலை சொல்லிக் கொடுங்க. அனைத்துமே அரசியல் தான். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாமே அரசியல் தான். உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் மனைவிகிட்ட பேசுகிறதும் அரசியல் தான். உங்கள் குழந்தைக்கு சொல்லித்தரதும் அரசியல் தான். அனைத்துமே அரசியல் தான். அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அவ்வளோதான். அது சாக்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல ஒரு வாழ்வியல், அழகான வாழ்வியல், ஒரு தத்துவம், ஒரு ஜென் தத்துவம் சொல்லுவாங்களே, தத்துவம். நீ பிறக்கும் போதே, அதான் நேதாஜி சொல்கிறாரு, நீ பிறக்கும் போதே அந்த குழந்தை தனக்கு என்ன தேவைன்றதை அழுகையின் மூலமாக சொல்லும். அது அரசியல். அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் மித்த எங்கேயுமே நீங்கள் போக வேணாம். உங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் எல்லா புரட்சியும் செய்யுங்கள். உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் தெரு, உங்கள் தெருவிலேருந்து உங்கள் ஊர், உங்கள் ஊர்லேருந்து நகரம், நகரத்துலேருந்து நாடு. ஆனால் இதே நிலைமை பிஜேபி அரசாங்கம் செய்து கொடுங்க. ஏன்னா இவன் என்ன சொல்கிறான், ஒரே வாக்கு ஒரே இந்தியான்றான். நீ அப்படி டிக்ளேர் பண்ணேன்னா நாங்கள் ஒன்று டிக்ளேர் பண்ணுவோம், தமிழ்நாடு தனிநாடு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எழுதி வச்சுக்க, கண்டிப்பாக நடக்கும். அது நாங்கள் உடைஞ்ச உடனே அடுத்து கேரளா உடைவான், கர்நாடகா உடைவான், ஆந்திரா உடைவான். ஆனால் மற்ற மாநிலங்கள் சில விஷயங்கள் தெளிவாக இருக்காங்க. இப்போது சென்ற வாரம் கூட நீங்கள் கர்நாடகாவில் ஒரு வங்கியில் ஒரு பெண் சொல்கிறா, நான் ஹிந்தியில் தான் பேசுவேன், நான் கன்னடத்தில் பேச மாட்டேன். உடனே அந்த கர்நாடகாவோட முதல்வர் சொல்கிறான், அந்த பெண்ணை ட்ரான்ஸ்ஃபர் தூக்குங்கடா அப்படின்றான். உடனே டிக்ளேர் பண்ணுறான், அப்படிலாம் செய்யக்கூடாது, நீ கிளம்பு, கன்னடத்தில் பேசணும் அப்படின்றான். ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிலைமை கிடையாது. ஏன்னா இங்கே ஆட்சியில் இருக்க தெலுங்கர்கள், திரைப்படத்தில் கூட தெலுங்கர்கள் தான். நான் அதிகமாக சொல்லிட்டே இருப்பேன், அதை நிறுத்தி, அது மக்கள் யாருமே புரிஞ்சுக்க. திரைப்படத்தின் வாயிலாக இந்த தமிழர்களை முட்டாளாக வைத்து கொண்டே இருக்கிறது தான் இந்த திராவிடம். நீங்கள் பாருங்களேன், அப்படியே எங்க விஜயை உள்ளே கொண்டு வராங்க, தமிழர்னு ஒரு இயக்கம் கொண்டு வராங்க. என்னங்க போராட்டம் பண்ணியிருக்காப்புல விஜய் சொல்லுங்கள், எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ அவன் அடுத்து சொல்கிறான், அடுத்த சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன்ன்றான். சிவகார்த்திகேயன் யார்? சின்ன மேளம். சிவகார்த்திகேயன் சின்ன மேளம் ஏன் அவனை ப்ரொமோட் பண்ணுறான்? எதுக்கு ப்ரொமோட் பண்ணுறான்? கருணாநிதியோட ஊருக்காரு, சொந்தக்காரு, அதனால் ப்ரொமோட் பண்ணுறான். வேறு தமிழரே இல்லையா? எவ்வளோ தமிழ் நடிகர்கள் இருக்காங்க. ஏன் அவங்களாம் பழைய தமிழ் படங்கள் ஃபுல்லாக பாருங்களேன், மக்கள் புரட்சி படமாக இருக்கும். இப்போ தமிழ் படங்கள் ஃபுல்லாக ஆபாசம், இரட்டை வசனம், 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி படம், கள்ளக்காதல் படம், இப்படி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒன்றும் நேர்த்தியாக செய்யப்படுது. யாரை உள்ளே கொண்டு வரணும், யாரை கொண்டு வரக்கூடாது. பராசக்தின்னு ஒரு படத்தை டிக்ளேர் பண்ணுறான். அந்த படத்தில் ஹீரோ சிவகார்த்திகேயன், சின்ன மேளம். தெலுங்கர் சுதா கங்கரான்னு சொல்லி ஒரு தெலுங்கர், யார் இயக்குனர். அவள் இங்கே ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு வா. ஆந்திராவை போயிட்டா ஆந்திராவில் எல்லா ஜாதி தலைவர்களும் அங்கே வச்சு அந்த படத்தில் காட்டுவா. இந்த ஒரு சூர்யா படம் கூட வந்துச்சு, அந்த படத்தில் அப்படி தான் பண்ணான். இங்கே பெரியார் படத்தை போட்டு ஆந்திராவை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஒரு சமூகத்துக்காக, ஒரு ஜாதிக்காக மட்டும் போகாத தலைவர் படத்தை வச்சு அந்த சீன் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே சின்ன சின்ன அந்த அந்த சின்ன சின்ன பூத்தல் தான். இதை நம்ம மக்கள் கடந்து போயிடுது. யாரும் ஒரு யாவரும் கேளு, வந்தார வாழ வைக்க, அதெல்லாம் வேணாம், வந்தால வாழ வைக்க முடியாது அப்படியே நீ உங்கள் ஊருக்கு போய்க்க. நீ எதுக்கு இன்னுமே அதெல்லாம் வேணாம்ப்பா, அதுக்கு வேலை இல்லை, அதுக்கு வேறு வேலைகள் இருக்குது, வந்தாலும் வாழ வைக்க முடியாது. யாது ஊர் யாவர்கள்லாம் கிடையவே கிடையாது, நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்களுக்கு திருவள்ளுவர் வேறு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க, நாங்கள் அதை கொண்டு போய்க்கிறோம். சரியா? சிலப்பதிகாரம் இருக்குது. அண்ணா ரொம்ப சொன்னாங்க, கண்ணையை கும்பிட முடியல பாருங்கள். கண்ணையை போன வழித்தடத்தை ஒரு ஐயா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக அந்த வழித்தடத்தில் எப்படி போனாங்க, எந்த வழியாக போனாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் போட்டு கடைசியில் இறந்தே போயிட்டார். அவர் ரொம்ப வறுமையில். அவர் கடைசியாக சொல்கிறார், வழக்கு போட்டு இதை எப்படியாச்சும் மீட்டுருங்க, அந்த கண்ணகியோட கோயிலை மீட்டுங்கன்றார். நீ அந்த கண்ணகி கோயில்களை நம்ம போட மாட்டான், கேரளாக்காரன் போட மாட்டான். ஆனால் அவன் ஈஸியாக இங்கே வரான், இங்கே மீனாட்சி உங்களுக்கு வரையான், எல்லா கோயிலுக்கும் வரையான், நம்மளுக்கு உத்தரவு போடுறான், எல்லாம் பகுமானம் பண்ணிட்டு போகிறான். இருக்கிற மலையாளி ஃபுல்லாக இங்கே தொழில் பண்ணுறான். ஒரே ஒரு முறை, அடுத்த முறை இதே மாதிரி நம்ம கண்ணகி கோயில் போகணும் ஒரு டிக்ளேர் பண்ணுவோம், சித்ரா பௌர்ணமிக்கு. அவன் விடலைன்னு வச்சுங்க, இங்கே இருக்க மலையாளி இருக்கான் பாருங்கள், ஒரு அடி போவனை ஆட்டமணி அவன் விட்டுருவான். ஏன்னா கோயம்புத்தூர் அதிகமான மலையாளிஸ் நம்மளோட அந்த பொருளாதாரம் சார்ந்த தொழில், உணவகம், சின்ன சின்ன பேக்கரிஸ் நீங்கள் பாருங்களேன், அதெல்லாம் மலையாளி தான் வச்சுருப்பாங்க. இப்போது அவங்களோட அடுத்த கட்டம் வேறு மாதிரி போயிடுச்சு, கல்வியில் உள்ள வந்துட்டான். ஏன்னா இங்கே எல்லாமே ஒன்றுனா உங்கள்கிட்ட பருங்கப்படுது. இங்கே நம்மளுக்கு அதான் சொல்கிறேன், நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம செலுத்த வேண்டியது அரசியல், பொருளாதாரம். இது இரண்டிலையும் தமிழர்கள் மேம்பட்டிருந்தாவே போதுமானதான். நமக்கான அரசியலை முறையாக மீட்டெடுத்து விட்டுலாம்.
எல்லா சமூக மக்களையும் ஒன்றிணைத்து இதே போல் அண்ணன் பீமா பாண்டியன் அவர்கள் வருங்காலங்களில் தொடர் கூட்டங்கள், கருத்தரங்கு, இதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறது தான் நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சும்மா எங்கேயா போய் பேசி கத்திக்கிட்டு அவனை கோவப்படுத்திட்டு இவனை விட்டு அவனை விட்டு அதெல்லாம் நான் பார்ப்பேன். குரூப் இருக்காங்க, பேசுவாங்க, எமோஷனல் ஆக்கிட்டு போயிடுவாங்க. நான் தான் பீமானு சொல்லுவேன், நம்ம தெளிவாக பயணிக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பீமானையும் கூட சேர்ந்து பயணிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணன் சில கருத்துக்கள் சொல்லுவார், அதை கேட்கும் போதே ரைட் ஓகே. அப்போ அண்ணன் கூட இருக்க ஆட்கள் அதே மாதிரி தான் எல்லாருமே, அவங்க டீமே ஒரு ஸ்பிட்டாக இருப்பாங்க டீம். சென்ற முறை ஒரு நிகழ்ச்சி கூட அன்னையோட போயிடுவேன், ஒரு 2 முறை மிஸ் ஆகி போயிடும். நம்ம சொல்லுனேன் கொஞ்சம் வர முடியல, தப்பாக பரவாயில்ல தம்பி பார்த்துக்குறோம். ஏன்னா நம்ம இவர்கிட்ட வர்றது நமக்கு ஒரு பூஸ்டப். அடுத்து நம்ம இன்னும் ஸ்பீடாக ஓடுறதுக்கு அண்ணன் பீமானன் ஒரு உந்துதலாக இருக்கார். அதனால் நாம் அனைவரும் ஒரு ஒன்றிணைந்து ஒரே குறையின் கீழ் வரணும். அதுக்கு சின்ன நமக்குள்ளே ஒரு முரண்கள் இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். என் வீட்டில் எங்கள் சித்தப்பாவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கும், என் மாமாவுக்கு எனக்கு பிரச்சனை இருக்கும், இல்லாமல் இருக்க போகுது, எல்லா வீட்லையும் இருக்க தானே. அது மாதிரி நம்ம சமூகத்துக்கு சின்ன பிரச்சனைகள் இருந்தால் நமக்குள்ளே பேசிக்கிட்டு அந்த பிரச்சனையை ஆரம்பத்தில் கிள்ளி எறிஞ்சிருவோம். ஆனால் தமிழர்கள் மீது யார் ஒரு தாக்குதலை உண்டு பண்ணாலோ, தமிழர்களை எதிரியாக பார்த்தாலோ, இல்லை தமிழினத்தை அழித்து நினைத்தாலோ, அந்த இடத்துல நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே தோட்டாக இருந்தாலே போதும். அந்த ஒரு புல்லட்டு தான் அடிச்சிடும். நம்ம அண்ணன் பிரபாகரன் மாதிரியும் அண்ணன் தமிழரசன் மாதிரியும். நான் முகநூலில் கூட நீங்கள் பாருங்களேன், நீங்கள் பிரபாகரன் படத்தையே போட முடியாது. அண்ணன் கேட்பேன், என்ன உங்கள் படத்தெல்லாம் விட்டுறாங்க, நாங்கள் போட்டால் மட்டும் டப்புன்னு அடித்து ஐடியா லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளோ கொடூரமாக இருக்காங்க இந்த பெண் மீடியா குரூப்பு எல்லாம். ஏன்னா ஒன்றுலையும் நம்ம ஊடகத்தில் கூட நம்மளால் கொஞ்சம் ஃப்ரீயாக செயல்பட முடியல. ஏன்னா அவன் அங்கே கூட ஒரு திராவிடமாக இருக்கான், ஒற்றுமையாக இருக்கான். இப்போ நீங்கள் பாருங்களேன், அவனுக்கு ஒரு நாடு இல்லை, ஒரு மொழி இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு நமக்குள்ளே ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி, நம்மளை மிரட்டி, நமக்குள் பிரிவினையை ஏற்படுத்தி, இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாவே போதுமானதான். இதை ஒன்றையும் புரிஞ்சுக்குவோம். அதிகமான புத்தகங்களை படிங்க, அதிகமான வரலாறு தெரிஞ்சுக்குங்க, உங்களோட குடும்ப வரலாறை பாதுகாத்தாவே போதுமானதான். எல்லா சமூக மக்களோட ஒற்றுமையாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் முதலாளாக இருந்து அந்த பகுதியில் நீங்கள் முதல்ல கொள்ள கொடுங்க. எல்லாமே நடக்கும், கனிம வள கொள்ளை எல்லாமே நடக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நில்லுங்க, அக்கா குயிலி அக்கா மாதிரி நீங்கள் போய் நில்லுங்க. எல்லோரும் பின்னாடி வரிசையாக வந்துடுவாங்க, அனைவரும் பின்னாடி வந்துடுவாங்க. அந்த போராட்டம் பெருசாக வெடிக்கும், நாங்களாம் வந்துடுவோம். அந்த ஊரை காப்பாற்றலாம், அந்த மக்களை காப்பாற்றலாம். சின்ன விஷயந்தான், காக்காவை போல் நம்ம வாழ கற்றுக்குறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ் தேசிய தாய் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி, மீண்டும் ஒரு முறை மரியாதைக்குரிய அண்ணன் பீமா பாண்டியன் அவர்களுக்கு நன்றியை சொல்லி, நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.